எல்லோருக்கும் வணக்கம். விருந்தா சதீஷ்குமார் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அதிசயமான பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு லிங்கம், அதை சுற்றி தவம் புரியும் ஆயிரக்கணக்கான முனிவர்கள், அவர்களுக்கும் மேலே பல்லாயிரம் தலைகளை உடைய ஒரு பாம்பு. என்னங்க, ஒரு மர்ம கதை போலவே இருக்குதா? ஆமாங்க, நான் இதுவரை சொன்னது ஒரு அதிசயமான பூவை பற்றி தான். அதன் பெயர் நாகலிங்க பூ. இதனை அதிசய பூ என்றே சொல்ல வேண்டும். அமைப்பில் சிவலிங்கம், முனிகள், நாகம் என வினோதமாக இருப்பதைப் போலவே நடைமுறை அறிவியலும் அதிசயமாக இருக்கிறது. இந்த பூ செடியில் பூப்பதில்லை, மாறாக வேர் பகுதிக்கு மேலேயும் கிளைப்பகுதிக்கு கீழேயும் தானாக ஒரு கிளையை பரப்பி அதன் மீது இந்த பூக்கள் பூக்கின்றன. இந்த பூ கடவுளுக்காக படைக்கப்பட்டது அல்ல, மாறாக இந்த பூவே கடவுளாக அவதரித்துள்ளது. சிவலிங்க பூஜைக்கு உதவும் பொருட்களில் நாகலிங்க பூவுக்கும் முக்கிய பங்கு உண்டு. நாகலிங்க பூவுக்கு 21 மகரிஷிகள் தங்களுடைய தவ ஆற்றல்களை அளித்துள்ளதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. நாகலிங்க பூவை தொட வேண்டும் என்றால் சிவ பஞ்சாட்சரத்தை 1001 முறை சொல்லிய பின்னரே தொட வேண்டும். நாகலிங்க பூவை கையில் எடுத்த பின்னர் 21 பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அப்படி 21 பேருக்கு அன்னதானம் செய்யும் போது 21 மாத்திருக்கா ரிஷிகள் சூட்சமமாக அந்த அன்னதானத்தை பெற்றுக்கொள்வதாக நம்பிக்கை. அதன் பிறகுதான் நம் கையில் இருக்கும் நாகலிங்க பூவை சிவலிங்கத்தின் தலையில் வைக்க வேண்டும். இப்படி செய்தால் மட்டுமே நாகலிங்க பூவால் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்த புண்ணியம் நமக்கு கிட்டும். நாகலிங்க பூவை ஈசனுக்கு சாற்றி வழிபட்ட பிறகு அது வாடிய பின்னரும் கூட நாம் குளித்துவிட்டுத்தான் அதனை எடுக்க வேண்டும். வாடிய நாகலிங்க பூவை ஓடும் ஆற்றில் அல்லது கடலில் போட்டுவிட வேண்டும். நாகலிங்க பூவையே சிவலிங்கமாக எண்ணி வீட்டில் தினமும் பூஜை செய்யலாம். இப்படி ஒரு வழிபாட்டு முறை கலியுகத்தின் ஆரம்பத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சிவலிங்கத்திற்கு சாற்றிய நாகலிங்க பூவை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு வர வேண்டும். நமது வீட்டு பூஜை அறையில் சுவாமி வடத்தின் முன்பாக அதனை வைத்துக்கொள்ள வேண்டும். நீண்ட காலமாக இருக்கும் நோய் தீரவோ அல்லது நீண்ட காலமாக இருக்கும் குறைபாடுகள் நீங்கிடவோ மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். நமது நோய் தீரும் வரை தினமும் வேண்டிக்கொண்டு சிவ மந்திரங்கள் அல்லது தேவார பாடல்கள் பாடி வழிபட வேண்டும். நமது வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு நாகலிங்க பூவை ஓடும் நதியில் அல்லது கடலில் போட்டுவிட வேண்டும். அதுவரை அது எவ்வளவு காய்ந்து போனாலும் அதற்கு நமது வேண்டுதலை நிறைவேற்றும் சக்தி உண்டு. நாகலிங்க மரத்தின் மீது கொத்து கொத்தாய் பூத்திருக்கும் நாகலிங்க பூக்கள் அதிசயமான மருத்துவ குணத்தை கொண்டுள்ளன. உலகம் முழுவதும் சைவர்களால் சிவ அம்சமாக இந்த பூக்கள் வணங்கப்படுகின்றன. மென்மையான கவர்ச்சிகரமான பூக்களாக இருந்தாலும் இதனுடைய காயின் அமைப்பு பந்து போலவே இருக்கும். பூவின் தோற்றம் சிவாலயத்தை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்திருக்கும். நடுவில் சிவலிங்கமும் அதை சுற்றி முனிவர்கள் இருப்பதைப் போல தெய்வாம்சமும் நிறைந்த அழகிய வடிவம் காணப்படும். இதன் உலர்ந்த பழங்கள் கீழே விழுந்து தரையில் பட்டு வெடித்து பெரும் சத்தத்தை ஏற்படுத்தும். ஆகவே கோயில்களில் கொள்ளையர்கள் புகாமல் இருக்க பாதுகாப்பின் அடையாளமாக நாகலிங்க மரங்கள் கோயில்களில் வளர்க்கப்பட்டு வந்தன. இந்த அதிசயமான பூக்கள் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில சிவாலயங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில இடங்களில் மட்டுமே இருக்கிறது. என்னங்க, இவ்வளோ நேரம் ஒரு அதிசயமான பூவை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.